தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மீது வெறுப்புணர்வுடன் செயல்பட்டு வரும் மத்திய பாஜக அரசு நம் மாநிலத்திற்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கொள்ளார் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் படி 1,80,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் திண்டிவனத்தில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்தார். அத்துடன் என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தையும் முதல்வர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு 254 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பில் 29 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 390 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். புதிதாக கட்டப்பட்டுள்ள திண்டிவனம் அரசு மருத்துவமனை ரூபாய் 49.83 கோடி மதிப்பீட்டில் செஞ்சி மற்றும் வளவனூர் பேரூராட்சிகளில் மேம்பாடு செய்யப்பட்டுள்ள குடிநீர் திட்டப்பணி ரூபாய் 27.60 கோடி மதிப்பீட்டில் திண்டிவனத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தொலைநோக்கு பார்வையுடன் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். திமுகவை பொறுத்தவரை சட்டங்களை இயற்றுவதோடு அல்லாமல் தனி மனிதர்களின் தேவையை நிறைவேற்றுவதே நோக்கம் என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வாரி வழங்கும் பாஜக அரசு தமிழ்நாட்டை மற்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும் தமிழ்நாட்டின் மீது பாஜக அரசு வெறுப்புணர்வுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. The Chennai Silks.